ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் போட்டு வத்த குழம்பு நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஒரு 100 கிராம் பச்சை சுண்டைக்காய் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி, இது இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். கடாயில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டு நான் தாளிப்பு போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காயை வந்து கத்தியில் நறுக்கக்கூடாது, நல்லா இடிக்கல்லில் போட்டு இடித்து தான் அதை யூஸ் பண்ணணும். இடித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் வத்த மிளகா அந்த பச்சை சுண்டைக்காயோட காஞ்ச சுண்டைக்காய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை விட இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. ஸ்பைஸியாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா இந்த குழம்பு ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தாளிப்பு நல்லா பொரிஞ்சிடுத்து. அதில் இந்த கறிவேப்பிலை, 2 கொத்து கறிவேப்பிலை நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பூண்டுலாம் போடலை, வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பூண்டு போட்டுக்கலாம். இதில் கூட பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயே நல்லா தட்டி வச்சுருக்கிற அந்த பச்சை சுண்டைக்காயை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அது தட்டி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் துவையல் கூட பண்ணலாம். இப்போ இந்த பச்சை சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் சாம்பார் பொடி மட்டும் போடும்போது, நான் சாம்பார் பொடி தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி போட்டுட்டு ஒரே ஒரு பெரட்டிட்டு அந்த ஆயில்லையே ஹீட்லேயே லைட்டாக ஒரு பெரட்டினதுக்கப்புறம் நீங்கள் புளியை விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இந்த சாம்பார் பொடி தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். வத்த குழம்புக்குன்னு தனியாக பொடியெல்லாம் கிடையாது. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு. அதுவே ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த பொடியே நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பெரட்டு லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு பெரட்டிக்கோங்க. பெருசில் வச்சிங்கன்னா மிளகா பொடி போட்டது தீஞ்சு போயிடும். இப்போது இதில் கரைச்சி வச்சுட்டுருக்க அந்த புளியை இதில் விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா சுண்டி வற்றி எண்ணெய் வரணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு வந்ததுன்னா போதும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வெளியில் வச்சா கூட கெடாது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு நாள் மறுநாள் கூட நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி புளிக்காய்ச்சல் பதத்துக்கு நல்லா கொதிக்கணும். சூடாக சாதத்தில் போட்டு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.